பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல எல்லாருமே ரொம்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது எப்பதான் நம்ம கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம கதிர் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு, ராஜிக்காவது நம்ம வேலைக்கு போயிட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைமாக வேலைக்கு போனார் இல்லையா, அதன் மூலயமா பணம் கிடைக்கிது நம்ம கதிருக்கு. ஸோ இப்போ ராஜி வழக்கம் போல் காலேஜுக்கு கிளம்பும்போது, இதுக்கப்புறம் நீ எங்கள் அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ போயிட்டு காசு கெட்டு நிற்கணும்னு அவசியம் இல்லை, இந்த பணம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமாவது நடந்து போகாமல் பஸ்லேயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜிக்காக கதிர் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்குறாங்க. நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா ஈகோவால் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாங்க. இதை எல்லாமே நம்ம மீனாவும் கோமதியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ வெளியில் போன உடனே நாய் குலைக்குது, உடனே உள்ளார ஓடியாராங்க நம்ம ராஜி. இப்போ காலையில் டைம்ங்கிறதுனால நாய் குலைக்குது, இதுவே சாயங்காலம்னா பேய் கூட வரும் அப்படின்னு வேணும்னே கதிர் ராஜியை பயன்படுத்துகிறாங்க. உடனே நம்ம ராஜியும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம கதிரோட முகத்தில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்டான ஒரு ஃபேஸ் தெரியுது. ஸோ இதையும் வந்து நம்ம கோமதியும் ராஜியும் பார்த்துட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்குது கோமதியும் மீனாவும். ஸோ போக போக இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.